எயிட்டிஸில் வர மூவிஸ் மாதிரி தான். எங்கள் ஊருக்கு வந்து மேப்பில் பார்த்தா கூட ரொம்ப சின்ன ஊர். ஆனால் அந்த ஊர் பேர் வந்து அகரம். அந்த அகரத்தில் வந்துட்டு ஒரு குடிகார அப்பா, அதை எதுவுமே செய்ய முடியாத அம்மா, அவங்களுக்கு 2 பொண்ணு. அவங்க வீடு எப்படி இருக்குன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா மரம் செடி கொடிக்கு நடுவில் தான் இருக்கும். எங்கள் வீடு வந்துட்டு செவரு வந்து மண்ணால் இருக்கும். அதுக்கு அந்த கூரை இருக்கும். மழை பெஞ்சா நிறைய ஒழுகும். அடிக்கடி பாம்பு பலிலாம் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்க. இதுதான் என்னோடய வாழ்க்கை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டே இருந்ததில்லை, எங்கள் வீட்டுக்கு தண்ணி சர்வீஸ் இருந்ததில்லை. ஆனால் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்கு பிடிக்கும்னா, பீப்புள் ஜஸ்ட் ரெகக்னைஸ்ட் மீ பிகாஸ் ஐம் குட் அட் அகடமிக்ஸ். ஸோ அதனால் நான் ரொம்ப நல்லா படிப்பேன். என்னவாக இருந்தாலும் நைட்டு இவங்க சொன்ன மாதிரி தான் புக்கு கூட தான் இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா, இப்போ நான் வர்ணிச்சல இந்த வீட்டையும் வந்து எங்ககிட்டேருந்து பிடிக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து படிக்கலை, அவங்க ஏழை. எங்ககிட்டேருந்து பிடிங்கிட்டாங்க, எங்களுக்கு வீடே இல்லை. அதுக்கப்புறம் நான் 12th முடித்தேன். நான் நல்ல மார்க் எடுத்தேன், ஸ்கூல் ஃபஸ்ட் வந்தேன். நான் 195 கட் ஆஃப் எடுத்தேன். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன். அப்போ வந்து என்னோடய லைஃபே வந்து ஒரு அப்சைட் டவுனாக மாறிச்சு, இன் அ குட் வே. அதுக்கு 2 விஷயந்தான். ஒரு ஃபேக்டர் வந்து கல்வி, இன்னொன்று வந்து ஒரு அழகான ஆக்சிடெண்ட் தான் எனக்கு அகரம். எனக்கு அகரம் பற்றி யாரும் வந்து சொன்னதெல்லாம் இல்லை. எங்கள் ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து எனக்கு அந்த 10 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. நீ போ, இதுக்கு டயல் பண்ணு, யூ வில் கெட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் அதை வந்து 2014 மார்ச்சில் டயல் பண்ணேன். என்னோடய வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப அழகாகிடுச்சு. சார் சாய்ராமில் தான் சார் நான் படித்தேன், சாய்ராம் அலுமினி. ஸோ நான் இங்கே சாய்ராமில் தான் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு. நான் தமிழ் மீடியமில் படித்தேன். ஆக்சுவலாக அகரம் தமிழ் மீடியமில் படித்தேன். அகரம் எப்படின்னா, உங்களை காலேஜ் சேர்த்து விட்டுட்டோட நிறுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றதுல அவங்க ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்களை சேர்த்து விட்டுட்டோம், அதுக்கப்புறம் எப்படி வேணால் போகட்டும் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. என்னால் இங்கிலீஷ் மீடியம் டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல. நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் திரும்ப அகரத்துக்கிட்ட தான் போய் நின்னேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க, அது மாதிரி ஃபாலோ பண்ணேன். திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன். சார் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். ஸோ அது முடிஞ்சிச்சு. திரும்ப நான் வந்து டிசிஎஸ்கில் போனேன், அங்கே ஒர்க் பண்ணேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நான் தமிழ் மீடியமாக எனக்கு கொஷின் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு நான் என் டீமை லீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் இன்ஃபோசிஸ் போனேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான். எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து 4 ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு. நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன். நான் சொன்னேன்ல, எங்ககிட்ட இருந்தே ஒரு வீடை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல. 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால் திரும்ப என் வீட்டை நான் மீட்டெடுத்தேன். ஆனால் எல்லாமே நான் லீகலாக பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் வீடே இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ எங்கள் அம்மா வந்து 2 வீட்டுக்கு சொந்தக்காரங்க. அது நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். இந்த 10 வருஷத்தில் வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன், ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன். இப்பயும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்கிறவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், பொம்பளை பிள்ளை படிக்கட்டும், பொம்பளை பிள்ளை படிக்கட்டும். தேங்க்யூ எவ்ரிவன். அம்மா ஜெயப்பிரியா தானே உங்கள் பேர்? ஏன்னா இங்கே எனக்கு கரெக்டாக இல்லை, அதனால கேட்டு. ஜெயப்பிரியா, அம்மாக்காக வீடு கட்டி அம்மா உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிற அந்த டைம் எப்படி இருந்தது உங்களுக்கு? மைக்ல சொல்லுங்க. சரியல் மூமெண்டா இருந்துச்சு. வாழ்க்கையோட பிறவி பலன் அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. வாவ், என்ன ஒரு சந்தோஷம் இல்ல? அந்த பிள்ளை வந்து ஜெயிச்சிருக்குன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா, எங்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். எக்ஸ்ட்ராவா கைத்தட்டல் கொடுக்கலாமே அந்த பிள்ளைக்கு. மண் பாருங்க, உங்க அண்ணன் பாருங்க, எந்த சின்னனே கை தட்டிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு?